யோசிச்சு இதை எடுத்தோமான்னு தெரியல. ஆனா அது சரியாக இருக்கு. நீங்க இவங்களுக்கெல்லாம் எங்கே இருந்தெல்லாம் ஃபண்டு வருது, இவங்க எப்படி இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்கிறாருன்னு கேள்வி கேட்டீங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். ஜார்ஜ் சோரஸ் OSF அப்படின்னு ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு. இவங்க பல நாடுகளில் பல திட்டங்களுக்கு நிதியுதவி கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலான நிதியுதவி என்னென்னா, அந்த நாட்டில் ஜனநாயகம் தழைத்தோங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய NGOக்களுக்கெல்லாம் நிறைய ஃபண்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குறிப்பாக இந்தியாவில் மோடியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அதிக அளவில் எதிர்கட்சிகளுக்கு தொடர்புடைய பல NGOக்களுக்கும் இந்திய எதிர்ப்பு மனநிலையில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய NGOக்களுக்கும் நிறைய நிதி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ஃப்ராங்காக சொல்ல போனால் சோனியா காந்தி தலைவராக உள்ள அவருக்கு தொடர்புடைய பல NGOக்களுக்கு பல அதிக அளவில் நிதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ இந்த டவுட்டு வந்த பிறகு எதுக்கு இவ்வளோ ஃபண்டு வருது அப்படிங்கிறப்ப உள்துறை அமைச்சகம் OSF 2016 அதை கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வராங்க. எப்படி ஃபண்டு கொடுக்குறாங்க. ஒன்ஸு உள்துறை அமைச்சகம் கண்காணிப்பில் வந்தால் நீங்கள் இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் நிதி கொடுக்க முடியாது, ஃபாரின் ஃபண்டை கொடுக்க முடியாது. ஸோ இந்த இதுலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு வேறு விதமாக ஃபண்டு கொடுக்கறதுக்காக பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் இந்த ஜார்ஜ் சோரஸ் அறக்கட்டளை பண்ணியிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் இருக்கும், சில NGOs இருக்கும், அவங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுக்கறது. அதுக்கப்புறம் கன்சல்டிங், எல்லாத்துக்கும் கன்சல்டிங், எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் கன்சல்டிங் சொல்லி அந்த கன்சல்டிங் ஃபீஸாக கோடிக்கணக்கில் அவங்களுக்கு நிதி கொடுத்து அந்த நிதியை வாங்கக்கூடிய NGOக்கள் மற்ற NGOக்களுக்கு பிரித்து கொடுக்கறது மாதிரியான இதையெல்லாம் உள்துறை அமைச்சகம் கண்டறிஞ்சிருக்குது. இது ஃபெமா அது கீழே அது வருது, அதற்கு எதிராக இவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு. இது எப்படின்னா, இவங்களுக்கு OSFக்கு சம்மந்தமான ஒரு NGOவில் கர்நாடகாவில் கடந்த மார்ச் மாதம் 18 ரெய்டு பண்ணியிருக்காங்க. அந்த ED ரெய்டில் தான் எல்லாம் இந்த அம்பலமாகி இருக்கிறது. என்னென்ன தில்லாலங்கடி OSF பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஒரு பனிக்கட்டினோட ஒரு சின்ன பாகம் வெளியில் தெரியும், கீழே பெருசாக மூழ்கி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும், வராமல் இருக்காது, வந்துடும். ஆகவே அதனுடைய ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம்னா அந்த தோண்ட எந்த புத்தில் என்ன பாம்பு இருக்குல்ல வெளியில் வந்து தான் ஆகும், புத்தை விட்டு. நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஜார்ஜ் சோரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 90 வயசுக்கு மேலே உள்ள ஒரு கிழம் கோடிக்கணக்கில் டாலர்களை உலகம் முழுக்க வாரி இறைத்து அந்த டீப் ஸ்டேட் என்று சொல்கிறார்கள். மற்ற நாடுகளில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்காகவே ஒரு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஜனநாயகம் தலைக்கணும்னு சொல்லி அங்கே வன்முறை வெறியாட்டத்தை தொடங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷ்ல எங்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்திருக்குது, வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. பங்களாதேஷ்ல, அதே போல் சிரியாவில், ஈரானில், பாகிஸ்தானில், இன்னும் பல லிஸ்ட் போட்டிருக்காரு. இந்தியாவும் அது அடக்கம். ஆனால் இது பாருங்க, ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கேடின்னு வச்சுக்கோங்களேன். உலகம் முழுக்க ஒரு கேடியா இருந்தாலும் அது உலகம் முழுக்க இந்த கேடியுடைய ராஜ்யம் செல்லுபடியாச்சு. ஆனால் இங்க மோடி ராஜ்யம், கேடி திட்டம் பலிக்கல. இந்த எலெக்ஷன்லயே மோடி அவர்கள் தோத்து போகணும்ன்றதுக்காக இந்த கேடி பெரிய பிளான் போட்டார். கிட்டத்தட்ட பல சோசியல் மீடியா அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதுக்காகவே டூல் கிட், அதுக்காகவே கோடி பணம் செலவு பண்ணி பாருங்க. அதுல சொல்றாங்கன்னா 2 வருஷத்துக்கு போராட்டம், அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு இவங்க தானே ஃபுல்லாக ஃபீலிங் பண்ணது. ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், இல்லை மற்ற இந்த இவங்களுடைய இவங்க காலிஸ்தான் மூவ்மெண்ட்டு, நீங்க எல்லாத்துக்கும் பின்னணியில பாத்தீங்கன்னா இவங்க தான் இருக்கும். அதானி அவர்கள் இந்த அளவுக்கு அந்த வீழ்த்தணும் என்று முயற்சி பண்ணதே இவங்க தான். அதானி அவர்கள் இப்ப எப்படின்னா, அந்த ரிப்போர்ட் அமெரிக்கா முன்னேறியது என்று பார்த்தோம்னு சொன்னா, முன்னேறிய நாடுன்னு சொன்னோம்னு பார்த்தோம்னா, அங்க இப்ப இந்த பெரிய பெரிய தொழிலதிபருடைய பங்கு நிச்சயமா இருக்கு. இப்ப எலான் மாஸ்கா இருக்கலாம், அல்லது முன்னாள் இருந்த பெரிய பெரிய பில் கேட்ஸா இருக்கலாம், அப்படி பல பேர். கிட்டத்தட்ட அந்த மாதிரி சர்வதேச அளவில் இவர்களுக்கு போட்டி போடக்கூடிய, கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக அதானி அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார். வேர்ல்டு முழுக்க பல போர்ட் அவர் கையில் இருக்கு. பெரிய பெரிய ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், சுரங்கங்கள்லாம் உலகம் முழுக்க இருக்கு. அப்ப இவர் மூலமாக இந்த நம்ம நாடு, இவரை போல பல பேர் இதே போல வந்தாங்கன்னா இந்த நாடை இது பண்ண முடியாதுன்னா அதானியை டார்கெட் பண்ணாங்க. ஹிண்டன்பர்க்ல ஆரம்பிச்சு எல்லாம் அதுக்கு முன்னால இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். அதே போல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் LICயும் எப்படியாவது இதை வீழ்த்தணும் என்று ஒரு இந்த சோரஸ் குரூப் ஒரு முயற்சி பண்ணதாக சொல்றாங்க. மோடி அவர்கள் எதுக்கு விட்டு கொடுக்கல, இல்லாட்டி LIC எல்லாம் இந்த மாதிரி பண்ணி ஒரே நாளில் அந்த ஷேரை முழுக்க இவர் பண்ண தெரியும் இருக்கு, அதெல்லாம் பண்ண தெரியும்.
ஷேர் மார்க்கெட் எப்படி கவுக்கணும், வீழ்த்தணும். இல்ல அது அதன் மூலமாக சம்பாரிச்சது தான் அவருக்கு இவ்வளவு கோடி அதனால இப்படிதான் செய்வார்கள் அவர்கள். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு வந்து நேரடியா ஒரு நாட்டோட யாரும் சண்டை போடுறதில்லை, அது பழைய ஃபேஷன். அதுக்கு அடுத்து அது எப்படி மாறிச்சுன்னா, இந்த மாதிரி பயங்கரவாதிகளை அனுப்பி போர் புரிவது, அது வந்து ஒரு பழைய ஃபேஷன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் அந்த ஃபேஷன். இப்போ காஷ்மீர் டெரரிஸ்டிங் வந்து துப்பாக்கி சுடுவான், வெடிகுண்டு வைப்பாங்க. இந்த மாதிரி இன்னொரு நாட்டு மீது போர் என்பது இல்லாமல் பயங்கரவாத செயல்கள் மூலமாக போர் புரியறது அடுத்த லெவல். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அந்த போர் என்பது 2 வகையா இருக்கு. ஒன்று வந்து இந்த மாதிரி டூல் கிட் மூலமாக என்ஜிஓக்களுக்கு, மற்ற அமைப்புகளுக்கு, உள்ள அமைப்புகளுக்கு தொண்டுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணம் அனுப்பிச்சு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அமைதியின்மையை ஏற்படுத்துதல், அந்த அரசு மேல நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துது, மக்களை கிளர்ச்சி அடைய இது வந்து ஒரு மெத்தட். இது வந்து மக்களை வெகுண்டெழ செய்யறது டூல் கிட் மூலமா. இதுக்கு நேர் ஆப்போசிட் இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுவும் ஒரு போர் தான். அது என்னன்னா போதை. அது மப்படிச்சு படுத்தே கிடப்போம், குறிப்பா சிந்தட்டிக் ட்ரக்ஸ். ஆக இந்த 2 வகையான போர்களிலே இன்றைக்கு சர்வதேச அளவில் வெளிநாட்டு சதிகள் இங்க இறங்கியிருக்காங்க. அதுல முக்கியமானது ஜார்ஜ் சோரஸ் மூலமா இருக்கக்கூடிய டூல் கிட் பிரச்சாரம், டூல் கிட் போர். அதுல இவர் பாத்தீங்கன்னா, இந்த இவங்களோட அந்த ஒருத்தர் இருக்காரு சாம் பிட்ராடோ, வித்தியாசமா டை அடிச்சிருப்பாரு, ராகுல் மாமா. ராகுல் மாமா, காங்கிரஸ் உடைய அப்படி லெப்ட் ரைட்டு நம்பிக்கை தும்பிக்கை எல்லாம் அவர் தான். அவருடைய அமைப்பு நடத்துறாரு. அந்த அமைப்புக்கு ஜார்ஜ் சோரஸ் டைரக்டா பல ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு இதுக்கு முன்பு வேற இதுல வந்திருக்கு, அதை பத்தி பார்லிமெண்ட்ல பெரிய விவாதம் நடந்தது. ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு சைனால இருந்து பணம் வந்திருக்கு. ஆமா, இப்ப இவங்க எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்னா, இந்த ஜார்ஜ் சோரஸ் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் காரணம் சோரஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு அதுக்காக அமைப்பு வச்சிருக்காரு. இந்த மாதிரி பொருளாதார நலிவுற்ற நாடுகளுக்கு பொருளாதார நடவடிக்கை ஏற்படுத்துக்காக ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. அவன் வந்து இன்னொரு அசார் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு அனுப்புறான், ஃபண்ட் அனுப்புறான். அப்புறம் அவன் என்ன பண்றான், பிரிட்ஜ் என்கின்ற அமைப்பு, அந்த ரூட் பிரிட்ஜ் பேர்ல 3 அமைப்பு இருக்கு, அவன் அங்க கொடுக்குறான். இப்ப என்னன்னா, அந்த ரூட் பிரிட்ஜுக்கு 25 கோடி ரூபாய் வந்து கன்சல்டிங் ஃபீஸாக வருகிறது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ட்ரிக் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபெமா வந்தாச்சு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அது பிரகாரம் வந்து பல விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, 3 வகைகளை திருட்டுத்தனமாக வெளிநாட்டு பணம் உள்ள வருது. ஒன்று என்னன்னா, சாஃப்ட்வேர் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்ப இந்த பேனாவை அனுப்பிச்சா கண்டெய்னர் முழுக்க பேனா கண்ணுக்கு தெரியும், தொட்டு பார்க்கலாம், சீல் உடச்சி பார்க்கலாம், பேனாவா இல்லை போதை பொருளா என்ன கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சாஃப்ட்வேர் வந்து இங்கேருந்து நான் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டேன், அதுக்கு வந்து 25 கோடி ரூபாய் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான கொஞ்சம் கஷ்டம். கோடிங்ல அனுப்புறது. ஆனால் அதுக்கும் ப்ரொசீஜர்ஸ் இருக்காங்க, டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வைக்கணும், எத்தனை சோர்ஸ் கோடு எவ்வளோ பெருசு, அந்த இதனுடைய காம்ப்ளெக்சிட்டி என்ன, அதெல்லாம் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் இப்போ மாட்டிக்குவாங்க. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இங்கே ஏழை மக்களுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நான் இவ்வளோ ஃபண்ட் அனுப்பிச்சேன். ராஜேஷ் ராவ் வந்து ஒரு 150 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, ஒவ்வொருத்தருக்கு வந்து 5000 ரூபா, நான் அதை நான் ஸ்பான்சர் பண்ணேன். 150 பேர் இங்கே வந்தாங்களான்னு தெரியாது, ஃபோட்டோ போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி ஒரு பணம் பார்த்தீங்களா. 3வது நீங்கள் சொல்றது கன்சல்டிங் சர்வீஸ் செக்டாரில் ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் நான் பண்ணேன், அதுக்கு பணம் வந்தது என்று சொல்லி இவங்க கணக்கு எழுதுவாங்க. சர்வீஸே நடந்திருக்காது, ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்கும். இப்படிலாம் தில்லாலங்கடி பண்ணால் கூட கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, ஏமாற்ற முடியும். ஆனால் வந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஆகவே இந்த வழியில் இது வந்து என்ஜிஓக்களுக்கு பணம் வந்து இப்படி வந்திருக்கிறது. இந்த 25 கோடி ரூபாய்க்கான அவங்க கொடுத்த சர்வீஸ் என்னங்கிறத அவங்களால சரியாக சொல்ல முடியல. ஏன்னா அப்படி நடந்தாங்கன்னா கொடுக்க முடியும். ஆகவே மாட்டிக்கொண்டார்கள். இதன் மூலமாக இன்னும் பல விஷயங்கள் உள்ள வந்திருக்கு. இங்கே வந்து என்னன்னா, பல என்ஜிஓக்களுக்கு இந்த பணம் இப்போ போயிருக்கு. இப்போ எந்தெந்த என்ஜிஓக்கு போயிருக்கு, அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த கட்ட நகர்வு இருக்கு, அது போனால் பல தெரிய வரும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன் என்ஜிஓஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ் இல்லீகல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், மணி ட்ரான்ஸ்ஃபர். இது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஆகவே நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கிறது. இப்போ யுஎஸ்லேயே வந்து இப்போ உள்ள அந்த ட்ரம்ப்பே வந்து இந்த சோரஸ் வந்து வெளிப்படையாக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டுக்கு இப்போ என்னன்னா, ஜார்ஜ் சோரஸ் போன்ற டீப் ஸ்டேட் முதலாளிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சைனா ஃபண்டட் என்ஜிஓஸ், சைனா ஃபண்டடு இந்த லிபரல்ஸ், சைனா ஃபண்டட் ஆர்கனைசேஷன்ஸு, அதில் இந்த மாதிரி என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் அதில் கூட வந்துருவாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் பெரிய ஒரு போர் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ட்ரக்,
ஆகவே இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போர் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பிரஜை கூட இல்லாமல் இங்கு உள்ள ஜனங்க சாதாரணமா இருக்காங்க. என்ன வருத்தம்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் தங்களுடைய செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இங்கே உள்ள பல அரசியல் கட்சிகள், வெளிப்படையாக சொல்ல முடியும்னா ராகுல் காந்தி உட்பட, அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வர்றாரு. அவருடைய வெளிநாட்டு பயணங்களை கண்காணிக்க வேண்டும்னு பலர் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆகவே இதன் மூலமாக பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்தால் நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.